السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثالث. நஹ்வு الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் நம்மளுக்கு அம்சிலா உதாரணங்கள், ஆய்வு, காயிதா, சட்டங்கள், இதனுடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தருகிறார்கள். அதை தொடர்ந்து காண்போம், வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த பாடத்தில் அல் இஃப்திசாஸ் குறிப்பிடுதல் என்பதை பற்றி நான் தெளிவாக கண்டோம். அந்த குறிப்பிடுதல் என்றால் என்ன? அதாவது நாங்கள், நான் என்று சொல்லும் பொழுது நாங்கள், நீயும் நானும், நாங்கள்ன்ற எந்த விஷயத்துல நம்மை ஒன்றிணைக்கிறோம் என்பதை குறிப்பிடுவதற்காக பின்னாடி ஒரு வார்த்தையை கொண்டு வருவோம். அதுதான் குறிப்பிடுதல். வாலிபர்களாகிய நாங்கள் அப்படின்னு, நாங்கள்னா எந்த விஷயத்துல நாங்கள்? ஒரே நாட்டை சார்ந்த நாங்களா, இல்ல ஒரே குடும்பத்தை சார்ந்த நாங்களா? அப்ப நாங்கள் என்பது எதை குறிக்குது அப்படின்றத காட்டுறதுக்கு வாலிபர்களாகிய நாம், மாணவர்களாகிய நாம, நம்ம அந்த நாங்களை என்ன செய்வோம், கொஞ்சம் தெளிவுபடுத்துறதுக்காக பின்னாடி கொண்டு வரோம்ல வாலிபர்கள்னு. அதுதான் என்னது, குறிப்பிடுதல் என்றது காட்டுறோம். அப்படி வரும் பொழுது அது லாகிரான இஸ்மாக வர வேண்டும், அதில் அலிஃப்லாமுடன் வர வேண்டும், இல்லை என்றால் முலாஃப் முலாஃபிலிஹியாக வர வேண்டும் என்பதையும், அதே போல் அதற்கு நசபு கொடுக்க வேண்டும். போக்கப்பட்ட ஃபேலுக்கு மன்சூப் மஃபூல் என்பதன் பிரகாரம் நசபு கொடுக்க வேண்டும். அஹுசுன்ற ஃபேல் உள்ளுக்குள்ள போக்கப்பட்டிருக்கு அது என்றெல்லாம் பார்த்தோம். அதே போல நம்மளுடைய முத்தக்கல்லிமை விளக்குவதற்காக என்ன செய்வது, முத்தக்கல்லிமுடைய யாவை இங்க எப்படி நாங்கள்னு முத்தக்கல்லிமுடைய ஜம்மை விளக்குவதை போல முத்தக்கல்லிம் யாவை எது வேண்டாலும் நாம் விளக்கலாம். அப்ப பெரும்பாலும் முத்தக்கல்லிமுக்கு பிறகுதான் இந்த தக்சீஸ் இஃப்திசாஸ் ஏற்படும், அது என்பதையும் நாம் கண்டோம். அதே போல முத்தக்கல்லிமுடைய யா, அதே போல நா, முத்தக்கல்லிமுடைய ஜம்மு எதுவாக இருந்தாலும் அதற்கு பிறகுதான் இந்த தக்சீஸ் ஏற்படும். வெறும் லாஹிரான இஸ்மு முலாஃபிலிஹி வருவது போல ஐயுஹா வைத்தும் வரும். ஐயுஹா வைத்து வரும் பொழுதும் இஃப்திசாஸ் வரும். அப்படி ஐயுஹா வைத்து வரும் பொழுது இந்த ஐயுஹா என்பது மஃபூல் என் போக்கப்பட்ட ஃபேலுக்கு மஃபூல் என்பதின் பிரகாரம் இது என்னவாக இருக்கின்றது, நசபுடைய இடத்தில் இருக்கின்றது. ஆனா இது லம்மின் மீது மபுனி என்று நாம் கண்டோம். அந்த ஐயுஹாவுக்கு பிறகு வரக்கூடிய வார்த்தை சிஃபத் என்றும், அது தாபி என்றும், இந்த ஐயுஹாவை பின்தொடரும் என்றும், வார்த்தையில் பின்தொடரும், மஹல்லில் பின்தொடராது. வார்த்தையில் லம் இருக்கின்றது, அந்த லம்மை பின்தொடரும். நசபுடைய மஹல் மஃபூல் என்பதனால் இது நசபுடைய மஹல், அந்த நசபுடைய மஹல்லை இது பின்தொடராது என்பதை எல்லாம் தெளிவாக கண்டோம். வாருங்கள், இப்பொழுது நாம் அதனுடைய கேள்வி பதில்கள் பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண்போம். வாருங்கள். இங்கே காணுங்கள். இப்பொழுது நாம் கேள்விகளின் பதில், இஜாபத்துல் அஸ்இலதி வ தம்ரீனாத்தி, கேள்விகளின் பதில் இன்னும் பயிற்சிகளின் பதிலை நாம் தொடர்ந்து காண இருக்கின்றோம். முதலில் கேள்விகளின் பதிலை பார்ப்போம். அப்பொழுது நாம் பாடத்தில் பார்த்து விட்டோம் தெளிவாக. இங்கு பாடம் நடத்துவது நோக்கமல்ல, ஒரு கேள்விக்கு பதில் எப்படி எழுத வேண்டும் என்பதுதான் நோக்கம். ஆகவே இங்கு சுருக்கமாக பதில் எப்படி எழுத வேண்டும் என்பதை மட்டும் கற்றுக்கொள்வோம். வாருங்கள். பாடத்தின் விளக்கம் எல்லாம் பாடத்திலே நாம் கூறிவிட்டோம். இப்ப என்ன சொல்றாங்க, மா ஷருத்துல் இஸ்மி வாஹிரில் மன்சூபி அலல் இஃப்திசாசி. இப்ப இஃப்திசாஸ் என்பதை அரபியிலேயே மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். குறிப்பிடுதல் என்று அர்த்தம். சரியா? இஃப்திசாஸின் பிரகாரம் நசபு செய்யப்பட்ட லாஹிரான பெயர் சொல்லின் நிபந்தனை என்ன? அப்ப லாஹிரான பெயர் சொல்லின் நிபந்தனை என்னன்னு கேட்கிறாங்க. ஷர்துல் இஸ்மி வாஹிரில் மன்சூபி அலல் இஃப்திசாசி. எனவே இஃப்திசாஸின் பிரகாரம் நசபு செய்யப்பட்ட வெளிப்படையான இஸ்மின் நிபந்தனையாகிறது ஐயகூன முஅர்ரஃபன் பி அல் அவு பில் இலாஃபதி. அலிஃப்லாமை கொண்டு மாரிஃபா ஆக்கப்பட்டதாகவோ அல்லது இலாஃபத்தை கொண்டு மாரிஃபா ஆக்கப்பட்டதாகவோ ஆகுவதா இருக்கும். இது ஒரே ஒரு நிபந்தனை தான். அப்ப நஹ்னு அஷுப்பான அலிஃப்லாம் வரணும். சரி, அந்த அஷுப்பான எதுக்கு என்ன வரணும்,
அந்த அலிஃப்லாமை கொண்டு மாரிஃபா ஆக்கப்படணும். இல்லாட்டி நஹ்னு பனில் அரப், அரபு கோத்திரம் பனில் அரப் இலாஃபத்தை கொண்டு என்ன செய்யணும், மாரிஃபா ஆக்கப்படணும். அது மட்டும்தான் நிபந்தனை. சரியா? மாரிஃபா அலிஃப்லாமோ அல்லது இலாஃபத்தின் மூலம் அது இருக்கணும். மா ஹுக்முல் ஆமிலி ஃபில் இக்திசாஸி மின் ஹைசு திக்ரி வல் ஹதுஃபி, கூறுவது இன்னும் போக்குவதை கவனிப்பதிலிருந்து அந்த இக்திசாஸிலே ஆமிலின் சட்டம் என்ன? அப்ப இக்திசாஸிலே ஆமிலுடைய சட்டம் என்ன? அது கூறுவது போக்குறத கவனிச்சு அதோடைய சட்டம் என்னன்னு கேட்கிறாங்க. இப்போ ஆமில என்ன செய்யணும்? கண்டிப்பா போக்கி தானே ஆகணும். அதான் சொல்றாங்க, நஹ்னு அஹுஸ்ஸு சுப்பானன்னு இருக்கும். நஹ்னு அஹுஸ்ஸுன்ற அந்த ஃபேலை கண்டிப்பா போக்கிடணும். சரியா? அல் ஆமில ஃபில் இக்திசாசி வாஜிபுல் ஹதுஃபி, இக்திசாஸிலே ஆமில் ஆகிறது கண்டிப்பா போக்குவது கடமையானதா இருக்கும். அப்ப அந்த ஆமில போக்குறது மிகவும் கடமையானதா இருக்கும். கண்டிப்பா போக்கணும், வெளியே கொண்டு வரக்கூடாது. கைஃப, எப்படி, துரபு ஐயன் வ ஐயத்துன், ஐயும் இன்னும் ஐயத்துன் எப்படி ஏராப் வழங்கப்படும்? ஃபில் இஃப்திசாசி, இஃப்திசாசில் எப்படி ஏராப் வழங்கப்படும்? துரபு ஐயுன் வ ஐயத்துன், ஐயுன் ஐயத்துன் ஏராப் வழங்கப்படும். ஃபில் இஃப்திசாசி, இந்த தா வந்திருக்கு, அலிஃப் வரணும். இஃப்திசாஸிலே ஐயுன் ஐயத்துன் ஏலா வழங்கப்படும். இஸ்முன் மபுனியுன் அல லம்மி, லம்மின் மீது மபுனியான இஸ்மாகும். ஐயுன் என்ன செய்வோம்? லம்மு தானே கொடுப்போம். இப்போ லம்மின் மீது மபுனியான இஸ்மாகும். ஃபி மஹல்லி நஸ்பின் மஃபூலின் பிஹி லி ஃபஅலின் மஹ்தூஃபின் உஜூபன், அவசியமான முறையில் போக்கப்பட்ட ஃபஅலுக்கு மஃபூலாக இருக்கின்ற நசபுடைய இடத்தில் இருக்கின்ற லம்மின் மீது மபுனியான இஸ்மாகும். அவசியமான முறையில் என்ன செய்யப்பட்டிருக்கும்? அந்த ஃபேல் போக்கப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு அலைய ஐயுஹல் மிகுதாமு, அந்த அலைய ஐயுஹான் படிக்கிறோம்ல, அஹுசு ஐயுஹான் இருக்கும். அந்த அஹுசுன்ற ஃபேலை போக்கிட்டு ஐயுஹான் படிப்போம். அப்ப அந்த அஹுசுடைய மஃபூல் தான் அந்த ஐயுஹா. அந்த மஃபூலுக்கு நசபு நசபுடைய இடத்துல இருக்கும். ஆனா அது மபுனி என்பதால் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் லம்மின் மீது மபுனியாக இருக்கும். ஐயோ தான் எப்பவுமே இருக்கும். சரியா? அப்ப அந்த ஃபேலை போக்குறது கடமை. அதான் கடமையான முறையில் போக்கப்பட்ட ஃபேல். தகுதீருகம், அந்த போக்கப்பட்ட ஃபேலின் உள்ரங்கமாகிறது அஹுசு, அஹுசுவாய் இருக்கும். அஹுசுன்ற ஃபேலுக்கு அது மஃபூலாக நம்ம வச்சு படிக்கிறோம். அப்ப மல்லதி எஸ்தரித்து ஃபீஹில் இஸ்மு ஃபில் இஸ்மி தாலி லி ஐயிஹா வ ஐயதிஹா, ஐயுஹா இன்னும் ஐயத்துஹாவுக்கு அடுத்து வரக்கூடிய இஸ்மிலே நிபந்தனையாகுமே அத்தகையது என்ன? ஒமா ஏராபுஹு, இன்னும் அடுத்து வர இஸ்மு ஏராபு என்ன? இப்போ ஐயுஹாவுக்கு அடுத்து வரக்கூடிய இஸ்முல என்ன நிபந்தனை, அதை சொல்லணும். அதுக்கப்புறம் ஐயுஹாவுக்கு வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய இஸ்முக்கு என்ன ஏராப், ரெண்டுத்தையும் பார்ப்போமா? அல்லது எஸ்தரித்து ஃபில் இஸ்மி தாலில் ஐயிஹா வையத்திஹா, ஐயுஹா வையத்திஹாவுக்கு அடுத்து வரக்கூடிய இஸ்மில் நிபந்தனையாக இருக்கும் எத்தகையதாகிறது ஐயக்கும் நம்ம அரஃபன் பி அல், அலிஃப்லாமை கொண்டு மாரிஃபாக்கப்பட்டதாய் ஆகுவதாய் இருக்கும். இப்ப ஐயுஹா யூத்துஹாக்கு அப்புறமா வரக்கூடியதற்கு அலிஃப்லாம் கண்டிப்பா வந்தே ஆகும். அங்காச்சும் ரெண்டு படிச்சோம், அலிஃப்லாம் இல்லாட்டி இலாஃபத்து. இங்க அலிஃப்லாம் மட்டும்தான், அலிஃப்லாமை கொண்டு மாரிஃபாக்கப்பட்டதா இது இருக்கணும். ஐயுஹல் மிக்தாம் அந்த மாதிரி யாராபுகும். இப்ப அந்த அடுத்து வரக்கூடிய இஸ்முக்கு என்ன? ஐயூஹாக்கு அப்புறமா இருக்கக்கூடிய அல் அல் மிக்தாம். உதாரணத்துக்கு ஒரே ஒரு உதாரணத்தை வச்சு நான் விளக்கிட்டு இருக்கேன். ஐயூஹாக்கு அப்புறமா இருக்கக்கூடிய அல் மிக்தாம்ன்றது அலிஃப்லாம் வரணும். அதான் ஷரத்து நிபந்தனை. அதோட யாராப் என்ன? ஐயுஹான்றது இந்த ஐயுஹாக்கு அப்புறமா இருக்கக்கூடிய மிக்தாம்ன்ற சிஃபத்து, அதுக்கு ரஃபா செய்யணும். அது எதை செய்யுது? வார்த்தையை பின்தொடர்றது, மஹல்ல பின்தொடரல. பாருங்க, நாத்துன் மர்ஃபூன், அது ஒரு சிஃபத்தாகும். மர்ஃபூன் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். தாபிஉன், அது தாபி ஆகும். லில்லஃப்லி ஐ, ஐயோடைய லஃப்லை பின்தொடரக்கூடியதா இருக்கும். லா மஹல்லிஹி, ஐயோடைய மஹல் இடத்தை அல்லாமல் லஃப்லை பின்தொடர்வதா இருக்கும். ஏன் மஹல்ல பின்தொடர்ந்தா நசபு கொடுக்கணும், மன்சூபுன்னு வந்திருக்கும். அதனாலதான் மஹல் நசபுடைய மஹல், மஃபூலின் அடிப்படையில் ஐயுஹான்றது அஹுசுடைய மஃபூல் ஐயுஹா, அதனால அதுக்கு நசபு கொடுக்கணும். மஹல் நசபு, ஆனா மஹல்ல பின்தொடரல. அதனால ஐயுஹான்டைய அந்த வார்த்தையில ஐயூன்னு என்ன வந்தது? லம்மு வருது. ஆனா அந்த வார்த்தையை பின்தொடர்ந்து இதுக்கும் என்னது? ரஃபா வரும். சரியா? மர்ஃபூ. அப்புறம் பாருங்க, இஷ்ரஹி இஷ்ரஹ் அக்ராவல் இக்திசாஸ், குறிப்பிடுவதின் நோக்கங்களை விவரி. வமஸ்ஸில் லிகுல்லி மின்ஹா பிமிசாலின் மின் இந்திக, ஒன்னிலிருந்து ஒரு உதாரணத்தை கொண்டு அந்த நோக்கங்களில் இருந்து ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் காட்டு. இப்போ அந்த ஒவ்வொரு நோக்கத்துக்கும் ஒரு உதாரணத்தையும் என்ன செய்யணும்? காட்டணுமா? சரியா? இப்போ வாங்க அதோடைய நோக்கத்தையும்
அதோடைய அதுக்கான ஒரு உதாரணத்தையும் நம்ம என்ன செய்வோம் இப்பொழுது காண்போம். இப்பொழுது பாருங்கள் பதிலை பார்ப்போமா. இப்ப பதில்ல என்ன சொல்றாங்க? அல் பயானு வ தௌதீஹு. முதலாவது நோக்கம் அகராதுல் இஃப்திசாசி குறிப்பிடுவதின் நோக்கங்கள் ஆகிறது. மூணு நோக்கம் இருக்கு. ஃபர்ஸ்ட் அல் பயானு வ தௌதீஹ், விளக்குதல் இன்னும் தெளிவுபடுத்துவதா இருக்கும். மிஸ்லு உதாரணம், நஹ்னு அல் முஅல்லிமீன, ஆசிரியர்களாகிய நாம். அப்ப ஆசிரியர்களாகிய நாம் என்ன செய்யணும்? ஹதஃபுனா தன்ஷிஅத்து ஜீலின் சாலிஹின், ஒரு சிறந்த நல்ல தலைமுறையை ஹதுஃபுனா ஹதஃபுனா நம்மளுடைய இலக்காகிறது ஒரு நல்ல தலைமுறையை உருவாக்குவதாக இருக்கும். இப்ப ஆசிரியர்கள் ஆகிய நாம் நம்மளுடைய நோக்கமாகிறது சிறந்த தலைமுறையை உருவாக்குவதா இருக்கும். ஓகேவா? அப்புறம் பாருங்க, அப்ப இங்க நோக்கம் என்ன? அப்ப தௌலி வெளிப்படு நாங்கன்றதை நம்ம இங்க தெளிவுபடுத்துறோம். ஆசிரியர்களையே நாம், ஓகேவா? மனிதர்களாகிய நாம் இல்லை. அப்ப நாம்ன்றத எந்த நாம்ன்றத நம்ம விளக்குறோம். ஆசிரியர்களாகிய நாம்னு, சரியா? ரெண்டாவது அல்ஃபஹரு, ரெண்டாவது பெருமையை வெளிப்படுத்துறதுக்காக நம்ம இஃப்திசா செய்வோம். என்ன பாருங்க, மிஸ்லு உதாரணம், நஹ்னு அல திப்பா, மான என்னது அல்ல திப்பா, மருத்துவர்களாகிய நாங்கள் சபபுன் ஃபி ஷிஃபா இன்னாசி, மக்கள் குணமடைவதிலே காரணமாக இருக்கின்றோம். அப்ப குணமடைவதற்கு நாங்க ஒரு காரணமா இருக்கோம்னு சொல்லி பெருமை. அப்ப இங்க அத்திபான்றது என்ன? பெருமை, சரியா? அப்ப அத்தவாலு பணிவை காட்டுவதற்காக இருக்கும். மிஸ்ல உதாரணம், அன ஐயுஹல் இப்னு, மகனாகிய நான், முகஸ்ஸிருன் ஃபி ஹக்கி வாலிதி, என் தந்தையின் என் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையிலே குறை குறை செய்துள்ளேன், குறைவாக செய்துள்ளேன். அப்ப மகனாகிய நான் என்ன செய்யறோம்? தவாலுவை காட்டுறோம். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ், நம்ம என்ன செஞ்சிட்டோம்? இதனுடைய எல்லாத்தையும் பார்த்துட்டோமா? இப்ப வாருங்கள் இப்பொழுது பயிற்சிகளை காண்போம். முதலாவது பயிற்சி பாருங்க. முதல் பயிற்சியில தம்ரீனாத்துன் பயிற்சிகள். முதலாவது, பையினில் அஸ்மா அல் மன்சூபத் அலல் இஃப்திசாஸ் ஃபில் இபாராத்தில் ஆத்தியதி, பின்வரும் வாசகங்களிலே உள்ள இஃப்திசாஸின் பிரகாரம் நசபு செய்யப்பட்ட பெயர்ச்சொல்களை விளக்கு. வக்கத்திரில் ஆமில, ஆமிலை உள்ளுக்குள்ளாக்கு, ஒதுக்கூர் ஹுக்மஹு, அந்த ஆமியின் சட்டத்தை கூறு. அப்ப பின்னாடி எதெல்லாம் இஃப்திசாஸோடைய வார்த்தைன்னு காட்டணுமா? ரெண்டாவது, அந்த இஃப்திசாஸோடைய ஆமில் அஹுசு தானே, அந்த அஹுசுவை நம்ம உள்ளுக்குள்ள வச்சு வெளியே காட்டணும். அதே போல சட்டம், அந்த ஆமீனுடைய சட்டத்தை விளக்கு. அது கண்டிப்பா போகணும், அதான சட்டம், அது சொன்னா போதும். பாருங்கள் இப்பொழுது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம்? எப்பவும் போல இதோடைய அர்த்தத்தை பார்த்துருவோமா? அப்ப பாருங்க, இங்க ஒன்னுத்துக்கு அர்த்தம், நஹ்னு நாங்கள், சுக்கானல் முதுனி நகரவாசிகளாகிய, நகரங்களில் தங்கக்கூடிய நாங்கள், ஓகேவா? நமீலு இலத்தரஃபி, ஆடம்பரத்தின் பக்கம் சாய்கிறோம். ஆடம்பரத்தின் பக்கம் நம்ம என்ன செய்கிறோம்? நாம் சாய்கிறோம். அப்படின்னா ஆடம்பரத்தை விரும்புகிறோம்னு அர்த்தம். ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது என்ன சொல்றாங்க? பினா மஅஷர ஷர்கியின், கீழ கிழக்கில் வாழக்கூடிய மக்களாகிய நம்மை கொண்டு இருக்கின்றது. என்ன இருக்கின்றது? நஸ்அத்துன் இல தஃபாஹுரி பில் மஜிதில் கதீமி, பழைய பெருமையை கொண்டு, ஓகேவா, பேசி பெருமை அடிப்பதின் பக்கம். ஓகேவா? நஸ்அத்துன் ஒரு குணம் உள்ளது. நஸ்அத்துன் என்னது? ஒரு குணம் உள்ளது. இல்ல தஃபாஹுரி, பெருமை அடிப்பதின் பக்கம் ஒரு குணம் உள்ளது. பில் மஜ்தில் கரீமி, பழைய பெருமையை கொண்டு பெருமை அடிக்கக்கூடிய தின் பக்கம் ஒரு குணம் நம்ம கிட்ட என்ன இருக்கின்றது. ஓகேவா? அடுத்து பாருங்க மூணாவது, இன்னா அல் ஆபா, நிச்சயமாக நாம் தந்தையர்களாகிய நாம், லா நத்தகிரு ஜுஹுதன் ஃபி தர்பியதி அபுனாஇனா, நம்முடைய குழந்தைகளை வளர்ப்பதில் எந்த முயற்சியும் குறைப்பதில்லை. நாம் எதையும் என்ன செய்யறதில்லை, குறைப்பதில்லை. இதுல நம் குழந்தைகளை வளர்ப்பதில் எந்த ஒரு முயற்சியையும் சேமிப்பதில்லைன்னா குறைப்பதில்லைன்னு அர்த்தம், சரியா? அடுத்து பாருங்க என்ன சொல்றாங்க நாலாவது, நஹ்னு அஹ்லல் குரா,
ஊர்வாசிகளாகிய நாங்கள் நத்துலுபு தேடுகின்றோம் இன்ஷா மசாக்கின அலா திராசின் சிஹியின் திராசின் சிஹியின் சுகாதாரமான முறையில் வீடுகள் கட்டப்பட வேண்டும் என்பதன் மீது தேடுகிறோம். அப்ப ஊர்வாசிகளாகிய நாம் எந்த இதுல நல்ல சுகாதாரமான நிலையில் வீடுகள் கட்டப்படுவதை தேடுகிறோம். நத்துலுபு இன்ஷா இன்ஷானா கட்டுவது, வீடுகளை கட்டுவதை நாம் தேடுகிறோம் எந்த சுகாதாரமான நிலையில். ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்க? அஞ்சாவது, லா தஸ்ஜுர்னி ஐயுஹல் மிஸ்கீனு, ஏழையே என்னை நீ அதட்டாதே, ஃபஇன்ன ஃபீ கௌலின் மஅரூஃபின் சதகத்தன், ஏனென்றால் நிச்சயமாக நல்ல சொல்லிலே இருக்கின்றது சதக்கா இருக்கின்றது, தர்மம் இருக்கின்றது. 6. ஓகேவா? சுபாதி, என்னுடைய உறுதியின் காரணத்தினால்தான், ஐயுஹ சபூர், ஓ பொறுமையான என்னுடைய உறுதியின் காரணமாக தான், நில்து ஆமாலி, என்னுடைய ஆசைகளை நான் அடைந்தேன், என்னுடைய இலக்குகளை நான் அடைந்தேன். 7வது, மா அஹ்வஜனி ஐயுஹல் லஈஃபு, ஏழையான பலகீனமான என்னை தேவையுட என்னது என்னை இலா அஃவி ரப்பி, என்னுடைய இறைவனின் மன்னிப்பின் பக்கம் பலகீனமான என்னை தேவையாக்கியது என்ன? ஓகேவா? அப்பன்னா ஆஹ் அப்பன்னா இங்க என்ன சொல்றாங்கன்னா, பலகீனமான என்னை எனக்கு தேவையான ஒன்றாகிறது என்னுடைய இறைவனுடைய மன்னிப்பின் பக்கம் இருக்கின்றது. சரியா? அப்ப எப்படி படிக்கணும்? மா அஹ்வஜ்னிய, எனக்கு தேவையான ஒன்றாகிறது, பலகீனமான எனக்கு தேவையான ஒன்றாகிறது என்னுடைய இறைவனின் மன்னிப்பின் பக்கம் இருக்கின்றது. சரியா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அர்த்தம் பார்த்துட்டோம். இந்த அர்த்தத்துல என்ன செய்வோம் நம்ம? அவங்க கேட்ட மாதிரி இதுல இஹ்திசாஸுக்கு எது சுக்கா ஃபர்ஸ்ட் வார்த்தையில என்னது? சுக்கானுல் சுக்கானல் முதனின்னு வந்துச்சுன்னா நகரங்களில் வாழக்கூடியவர்கள், அதுதான் இஃப்திசாசு. அப்ப சுக்கானன் அதுக்கு நெசப்பு கொடுத்தோம், அதோடைய அடையாளமும் ஃபத்தஹ் கொடுத்தோம். அது அந்த என்னது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபேல் என்னன்னு கேட்டாங்கல்ல, எல்லாத்துக்கும் ஒரே ஃபேல் தான். அஹுசுன்னு சொல்லலாம், இல்லாட்டி அணின்னு சொல்லலாம். அணி சுக்கானல் முதின்னு அர்த்தம். நான் நாடுகிறேன் நகரவாசிகளான நகரங்களில் தங்கக்கூடியவர்களை நான் நாடுகிறேன்னு சொல்லலாம், இல்லாட்டி நகரங்களில் தங்கக்கூடியவர்களை நான் குறிப்பாக்குகிறேன். அப்ப எல்லாத்துக்கும் ஒண்ணுதான், எல்லாத்துக்கும் என்ன ஒரே வகை தான், அணி இல்லாட்டி அஃபுசு. அப்ப சுக்கானல் அந்த நம்ம மேலே கோடு போட்டு காட்டியிருந்தோம் தனியா, இது மட்டும். ஓகேவா? அப்ப மஹ்தூஃப் நுஜுபன், அதோட சட்டம் என்ன? இந்த ஆமில போக்குறது வாஜிப், அதான் வாஜிபான முறையில் போக்கப்படக்கூடியதா இருக்கும். அப்ப ரெண்டாவதுக்கு என்னது? நான் சொன்னால நம்மளால் பழம் பெருமை அடிப்பது நம்மளுக்கு இருக்குதுன்னு, இந்த கிழக்கில் வாழக்கூடியவர்கள், கிழக்கில் வாழக்கூடிய மக்கள் ஆகிய நாம்னு சொன்னோம்ல. அப்ப அந்த கிழக்கில் வாழக்கூடிய மக்கள் தான் இந்த இஹ்திசாஸ், இஸ்முல் முக்தஸ். சரியா? அப்ப அதோடைய ஆமீல் எது? அனி அவ் அஹுசு, அணின்னு சொல்லலாம், இல்லாட்டி அஹுசுன்னு சொல்லலாம். அப்ப இந்த ஃபேலை போக்குறது வாஜிபா, அது ஒரு சட்டம் கேட்டாங்களே. ஆமா, மஹதூஃபுன் உஜிபன், அவசியமான போக்கப்படக்கூடியதா இருக்கும். தந்தையர்களாகிய நாம் நம்ம ஒண்ணு பார்த்தோம்ல, மூணாவது, நம்ம என்ன செய்ய மாட்டோம்? மூச்சை குறைக்க மாட்டோம் குழந்தைங்களை பாத்துக்கிறதுல. அப்ப அதோடைய ஃபேல் எல்லாத்துக்கும் ஒரே ஃபேல் தான், மீண்டும் மீண்டும் என்னது? அதே தான். ஏன்னா நம்ம இஃப்திசாஸுக்கு நிறைய ஃபேல்லாம் படிக்கல, அஹுசு ஆணி தான் படிச்சோம், அதனால இதான் உள்ள இருக்கும். சரியா? ஆணி அல்லது அஹுசு எல்லாம் ஒரே அர்த்தம். நான் நாடுகிறேன்னு அர்த்தம் ஆணினா, அஹுசுனா நான் குறிப்பிடுகிறேன்னு அர்த்தம். ஓகேவா? எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். மஹதூஃபுன் உஜூபன், அவசியமான முறையில் போக்கப்படக்கூடியதா இருக்கும். சட்டம் ஒண்ணுதான், அஹுசுல ரெண்டு சட்டம்லாம் இல்ல. அதாவது இஃப்திசாஸோடைய பாடத்துல ரெண்டு சட்டம்லாம் இல்ல, ஒரே சட்டம் தான், கண்டிப்பா போக்கணும். ஜவாஸ்ன்ற ஒரு சட்டமே இல்லை. அதனால உஜூபன் யோசிக்காம என்ன செஞ்சிடலாம், இஃப்திசாஸ்னா உஜூபன் உஜூபன்னே போட்டுடலாம். சரியா? அடுத்து அஹ்லல் குரான் பார்த்தோம்ல, அந்த அஹ்லல் குரா தான் என்னது? அல் இஸ்முல் முக்தஸ். ஓகேவா? ஊர்வாசிகளாகிய நாம் நல்ல ஆரோக்கியமான இடத்துல வீடு கட்டணும் நாடுறோம்னு சொன்னாங்களே. ஆனியா வஃபுசு, அதுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த இதோடைய ஆமீல் எது? ஆனி அல்லது அஃபுசுன்னு சொல்லலாம். இதோடைய ஆமீல போக்குறது வாஜிபா என்ன? ஆமா, மஹதூஃபுன் உஜுபன், அந்த அவசியமான முறையில் போக்கப்படக்கூடியதா இருக்கும். இதோடைய ஆமீல் கண்டிப்பா போக்கணும். ஐயுஹல் மிஸ்கீனுன்னு பார்த்தோம்ல, ஏழையானிய ஏழை ஏழையாகிய நாம்னு பார்த்தோம்ல. ஏழையாகிய என்னை அதட்ட வேண்டாம்னு பார்த்தோம்ல.
அதான். அப்ப ஐயுஹல் மிஸ்கின்னு என்னது இதுக்குள்ளேயே என்னதான் இருக்கு? ஆனி அல்லது அஹுசுன்னு உள்ளுக்குள்ள இருக்கும். அப்ப இதோடைய சட்டம் என்ன? ஆனி அஹுசுவ கண்டிப்பா போக்கணும். மஹதூஃப் நுஜுமன் அவசியமான முறையில் போக்கப்படக்கூடியதா இருக்கும். ஐயுஹ சபூரு அப்ப பொறுமையாளியான என்னுடைய உறுதியை கொண்டுதான் என்னுடைய இதெல்லாம் அடைஞ்சேன், என்னுடைய இலக்கெல்லாம் நான் அடைஞ்சேன்னு பார்த்தோம்ல. அப்ப பொறுமையாளி. அப்ப அணி அவ் அஹுசு அணி உள்ள இருக்கலாம், இல்லாட்டி அஹுசுன்ற ஃபேலுக்கு இது எல்லாம் மஃபூல், எல்லாமே மஃபூல் தான். ஒரே ஆராப் தான் இருக்கு, 2 3 ஆராப்லாம் இல்லை. இகரா தஹதீருக்கு நிறைய ஆராப் பார்த்தோம், இங்க ஒரே ஆராப் தான். இதெல்லாம் போக்கப்பட்ட ஃபேலுக்கு மஃபூலு. அந்த போக்கப்பட்ட ஃபேல் என்னது? அதுவும் நிறைய கிடையாது, ஒண்ணு அணின்னு வைக்கலாம், இல்லாட்டி அஹுசுன்னு வைக்கலாம். இந்த போக்கப்பட்ட ஃபேலுடைய சட்டம் என்ன? அதுவும் ஒரே சட்டம் தான், கண்டிப்பா போக்கியே ஆகணும். சரியா? அதுக்குமா பாருங்க, ஐயுஹல் ஐஃபு பலகீனமான என்னுடைய தேவைன்றது அல்லாவுடைய மன்னிப்பு தான் சொல்லி பார்த்தோம்ல. அனி அஃபுசு ஒரே தான். சரியா? அப்ப அனி ஐயுஹல் ஐஃப் அப்படின்னு வரும். சரியா? அப்ப இந்த ஆமியில போக்குறது சட்டம் என்ன? மஹ்தூஃபு நுஜூபன் அவசியமான முறையில் போக்கப்படக்கூடியதா இருக்கும். இதுதான் இதோடைய சட்டம். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம முதல் பயிற்சியை முடித்து விட்டோம். வாருங்கள், தொடர்ந்து அடுத்தடுத்த பயிற்சி அடுத்தடுத்த பாடத்தில் காண்போம். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னது? உள்ளுக்குள்ள ஒரே ஃபேலு போக்கப்பட்ட ஃபேல் தான் இருக்கும். அணின்னு வைக்கலாம், இல்லாட்டி அஃபுஸ்ன்னு வைக்கலாம். அதுதான் என்னது? அந்த ஆமிலுடைய தகுதீரா வைக்கணும். அதுக்கப்புறமா என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? கண்டிப்பா அதோடைய ஹுக்குமே வாஜிபான முறையில கண்டிப்பா போக்கணும். அதனாலதான் எல்லாத்துக்கும் அதுவே கொடுத்துட்டோம். அதே போல அந்த அந்த லாஹிரான இஸ்மா தான் வரணும். அந்த இஸ்முல் முஃப்தஸ் இருக்குல்ல, அது லாஹிரான இஸ்மா வரணும். ஒன்று அலிஃப்லாமா கொண்டு மாரிஃபாவா வரணும், இல்லாட்டி இலாஃபத்தை கொண்டு அது மாரிஃபாவா வரணும். இதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. இன்னும் பயிற்சிகள் இருக்கின்றன, அந்த பயிற்சியும் புது புது பாடங்கள் இருக்கின்றன. இந்த பாடத்தையும் தொடர்ந்து காண்போம். கிட்டத்தட்ட இந்த நஹுல்வாலியாவின் 3வது பகுதியில் நாம் பாதி பாடத்தை முடித்து இன்னும் பாதி பாடம்தான் இருக்கின்றன. இதையும் முடித்து விட்டால் கிட்டத்தட்ட 200 காயிதாக்களை தாண்டி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த முழு பாடத்தையும் நாம் பார்த்து முடித்து விடுவோம். பாருங்கள், இன்னும் நாம் பயணிப்போம். இன்னும் இன்னும் 2.5 பாகம் நாம் கடந்து இன்னும் பாதி பாகம் தான் இருக்கின்றன. அதையும் நாம் கடந்து இதை முழுவதுமாக பார்த்து முடிப்போம். அல்லாஹு தாலா இதை முழுமையாக பார்ப்பதற்கும் கேட்டபடி அதை மறக்காமல் இருப்பதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வெறும் பயிற்சிக்காக, வெறும் பரீட்சைக்காக மட்டும் இல்லாமல் நாம் இதையும் தாண்டி வாழ்க்கையில் இதை மறக்காமல் இருப்பதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இதன் மூலம் அரபி இலக்கணத்தை தெளிவாக விளங்கி அதன்படி அமல் செய்வதற்கும், அதே போல நாம் இந்த நஹ்வை படிப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன, அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமான காரணம் என்ன? இதன் மூலம் அரபி மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். அரபி மொழியில் தான் குர்ஆன் இறங்கியது. அந்த குர்ஆனை நாம் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். ஹதீஸும் அரபியில் இருக்கின்றது, அதையும் நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே இதுவெல்லாம் விளங்கிக் கொள்வதற்கு இலக்கணம் தான் அடிப்படை. அதனால் இந்த அரபி இலக்கணத்தை படித்தால் மட்டும்தான் குர்ஆன் ஹதீஸை நாம் சரியான முறையில் விளங்கிக் கொள்ள முடியும். அந்த நோக்கத்தில் நாம் படிப்போம். எல்லாம் நாம் படிப்பது ஹிதாயத் அடைவதற்கு தான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். இந்த பரீட்சை என்பதெல்லாம் சாதாரணம் இல்லது, இப்போ கடந்து போய்விடும். ஆனால் நாம் படிப்பதன் நோக்கம் இந்த குர்ஆன் ஹதீஸ் என்பது. இதன் மூலம் நாம் வெற்றி அமல் செய்து அதன் மூலம் இம்மையில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கடப்பதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். வாருங்கள், தொடர்ந்து இந்த பயிற்சிகளை காண்போம். இந்த பயிற்சிகளை முழுமையாக கண்டு முடிப்பதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.